வெல்கம் டு அவர் பாலிட்டி கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்யசபா பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா மற்றும் அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய பதவிக்காலம், லிமிடேஷன்ஸ், மெம்பர்ஸ் யார், அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். இன்றைக்கி லோக்சபா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்டில் அடுத்த டாபிக் லோக்சபா. ஓகேவா? பாராளுமன்றமானது 3 அங்கங்களை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஒன் ராஜ்யசபா அண்ட் தேர்ட் ஒன் லோக்சபா. இந்த லோக்சபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1951 முதல் 1952 வரை கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலம் நடைபெற்ற எலெக்ஷனில் லோக்சபாக்கான மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த முதல் பொது தேர்தலில் ஏறத்தாழ 1952 ஆண்டு மே 13 முதலாக லோக்சபாவானது கூடுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்தமான 489 நபர்களை கொண்டு இந்த சபையானது இயங்க ஆரம்பிக்குது. ஸோ லோக்சபானுடைய முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 13 489 எம்பிக்களை கொண்டு செயல்பட தொடங்கியது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 1954 இதனுடைய பெயரை மாத்துறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இதனுடைய பெயர் லோயர் ஹவுஸ் கீழவை என்று தான் இருந்தது. ஸோ 1954 என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லோயர் ஹவுஸ் அப்படிங்கிற பேரை லோக்சபான்னு மாத்துறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1952 ஏற்படுத்தப்பட்ட பேரே லோக்சபான்ற பேரோட கிடையாது, லோயர் ஹவுஸ் அப்படிங்கிற பேர் தான் இருந்தது. பிறகு 1954 இதனுடைய பேர் லோக்சபா என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த பெயர் மாற்றத்தை யார் அறிவிக்கிறாங்க பாருங்க, ஜிவி மௌலங்கார் அப்படிங்கிற நபர் தான் பெயர் மாற்றத்தை லோக்சபாவில் அறிவிக்கிறார். ஏன் இந்த ஜிவி மௌலங்கார் அறிவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் அவர் தான். அந்த காலகட்டத்தில் லோக்சபாவின் சபாநாயகராக பணியாற்ற நபர் ஜிவி மௌலங்கார். ஸோ அதனால தான் லோக்சபாவுக்கான பெயர் மாற்றத்தை மக்களவையில் 1954 அவர் டிக்ளேர் பண்றார். ஸோ அடுத்து பாருங்க, இதனுடைய கம்போசிஷன் அமைப்பு. லோக்சபானுடைய கம்போசிஷன் எப்படி? லோக்சபானுடைய கம்போசிஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் மாநிலங்களிலிருந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களையும், அதே போல யூனியன் டெரிட்டரி ரெப்ரசன்டேட்டிவ், யூனியன் பிரதேசத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்களையும், மற்றும் ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்த 3ஐயும் கொண்டதுதான் லோக்சபா. அப்போ லோக்சபா அப்படிங்கிறது மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களையும், ஆஸ் வெல் அஸ் யூனியன் டெரிட்டரிஸ் அங்கன் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களையும், அதே போல ஆங்கிலோ இந்தியன்ஸும் கொண்டுதான் கட்டமைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லோக்சபா. லோக்சபாவினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ ஆர்டிகல் 81 பிரகாரம், ஆர்டிகல் 81 பிரகாரம் லோக்சபானுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. ஸோ உச்சபட்சமான ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்லிமெண்ட்ல லோக்சபாக்கான உச்சபட்ச ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 552 550 + 2 550 + 2. இந்த 550 அப்படிங்கிறத ரெண்டா பிரிக்கிறாங்க. 550ல 530 அப்படிங்கிறது ஸ்டேட், ஆஸ் வெல் அஸ் 20 அப்படிங்கிறது யூடியை பிரிக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ல லோக்சபாவுக்கான உச்சபட்ச ஸ்ட்ரென்த் பாருங்க 552. 552 பேர்ல 530 பேர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் ஸ்டேட். இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டை உள்ளடக்கியது. அதே போல 20 நபர்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ், தற்போது செயல்பாட்டில் உள்ள 8 யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது. மீதமுள்ள 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஓகேவா? வித் எண்
331 ஆர்டிகல் கீழே ஆங்கிலோ இந்தியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணி வந்தாங்க. பட் தற்பொழுது நடைமுறையில் இந்த ஸ்ட்ரென்த் ஆனது 550 மட்டும் தான் இருக்குது. ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேர் அப்படிங்கிறவங்க 2019ஆம் ஆண்டு 104வது திருத்தத்தின்படி நீக்கம் செஞ்சப்பட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் 550+2, பட் இப்போ 550. ஓகேவா? ஸோ அடுத்து ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் பார்ப்போம். தற்பொழுது பார்ப்போம் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். தற்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபாவில் உச்சபட்சமான உறுப்பினர் எண்ணிக்கை பார்க்கலாம். 543. இந்த 543ல 530 அப்படிங்கிறது ஃப்ரம் ஸ்டேட், 13 அப்படிங்கிறது ஃப்ரம் யூடி. ஓகேவா? ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறது நீக்கம் செய்யப்பட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் removed by 2019/104th Amendment Act, Constitutional Amendment Act. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் 543 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அதே போல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இந்தியாவில், நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் 543. அப்போ இந்தியாவில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 543 தொகுதிகள். எவ்வளோ தொகுதிகள் தான் இந்தியாவில் இருக்குது. இதில் 543 எம்பிக்களில் 530 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்லேருந்து இடம்பெறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பீகார், ஒரிசா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லேருந்து 530 பேரும், அதே போல் 8 யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து சேர்த்து 13 பேரும் இடம்பெறாங்க. ஓகேவா? ஸோ இப்படியாகத்தான் இந்த ஸ்ட்ரென்த்தை கம்போஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க 2019 104வது திருத்தத்தின்படி நீக்கம் செய்யப்பட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2019 வரை பாராளுமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியர்கள் 2 பேரை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணி வந்தார். பிரசிடென்ட் ஆர்டிகல் 331 கீழே தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஆனால் இந்த முறையானது 2019 பிறகு கைவிடப்பட்டது. இப்போ நடைமுறையில் நம்மளுடைய லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன்ஸ் கிடையாது. ஓகேவா? சரி, இந்த ஸ்ட்ரென்த், இந்த கான்ஸ்டிட்யூன்சிஸ் தொகுதிகள் அப்படிங்கிறத எப்படி வரையறை செய்யறாங்க? நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கணும், உத்தரப்பிரதேஷ்க்கு இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? 1952, 62, 72, 2002 போன்ற ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட டீலிமிட்டேஷன் ஆக்ட், தொகுதி வரையறை சட்டமானது 52, 62, 72 மற்றும் 2002 போன்ற காலகட்டங்களில் கொண்டு வராங்க. இந்த கொண்டு வரப்பட்ட சட்டங்களானது 1952ல் சென்சஸ் ரிப்போர்ட் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி அன்றைய தொகுதிகளை டிஃபைன் பண்றாங்க. 1952ல மக்கள் தொகை எவ்வளோ, ஒரு ஸ்டேட்ல மக்கள் தொகை எவ்வளவோ அதை கேட்ட போல இடங்களை ஒதுக்கீடு செஞ்சாங்க. 62 எவ்வளவோ இடங்களை ஒதுக்கீடு செஞ்சாங்க. 72 எவ்வளோ இடங்களை ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் அலோகேட் பண்ணாங்க. இப்போ 543 அப்படிங்கிற எம்பி தொகுதியானது 1971 சென்சஸை பேஸ் பண்ணின டேட்டா. அப்ப 543 பாராளுமன்ற தொகுதிகள் எந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1971 சென்சஸை மையப்படுத்தி நிர்ணயம் செய்யப்பட்டது. ஓகேவா? அதே போல 1971 முதல் 2026ஆம் ஆண்டு வரை இந்த தொகுதிகள் மறுசீரமைக்கப்படாது. அப்ப நமக்கு நடைமுறையில் உள்ள 543 பாராளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது 2026ஆம் ஆண்டு வரை செல்லுபடியாகும் சொல்றது. இந்த 2026ஆம் ஆண்டு வரை இந்த தொகுதிகளை மறுசீரமைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் பாருங்க, 2002/84வது சட்ட திருத்தம். 2002/84வது திருத்தம் தான் 2026ஆம் ஆண்டு வரை மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இந்த தொகுதிகள் செயல்படுத்தப்படணும். 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய சென்சஸை பேஸ் பண்ணி நீங்க கான்ஸ்டிட்யூன்சிஸை மாற்றி அமைக்கலாம், தொகுதிகளை மறுசீரமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல
1952 டைரக்ட் எலெக்ஷன் மூலமா லோக்சபாவுக்கு எம்பிஸை தேர்வு பண்ணி வந்தாங்க, ஸ்டேட்ல இருந்து தேர்வு பண்ணி வந்தாங்க. ஆனால் 1965 முதல் தான் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து எம்பிஸை எலெக்ட் பண்றாங்க. ஸோ 1965 வந்து தான் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்தும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிற பர்சனை நேரடியாக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யறாங்க. அப்ப 65 வரைக்கும் அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது. 65 பிறகு தேர்வு செஞ்சு வராங்க. ஓகேவா? ஸோ தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கம்போசிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்சபால வழங்கப்பட்டுள்ள ரிசர்வேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. ராஜ்யசபாக்கென்று ஸ்கெடியூல்டு காஸ்ட்டுக்கோ, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸுக்கோ, பிசிக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கோ அல்லது மற்ற இனங்களுக்கோ ரிசர்வேஷன் வழங்கப்படுவதில்லை ராஜ்யசபால. ஆனால் லோக்சபால ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ 543 தொகுதிகளில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எஸ்சி மக்களுக்கு எஸ்டி மக்களுக்கு வழங்கப்படுது. ஓகேவா? அதில் பாருங்க, எஸ்சிக்கான ரிசர்வேஷன் 84, ஒட்டுமொத்தமான தொகுதியில் 84 இடங்கள் எஸ்சி மக்களுக்கான இடங்களாக ஒதுக்கீடு செய்யப்படுது. அதே போல எஸ்டிக்கான இடங்கள் 47. ஸோ 47 இடங்கள் எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்படுது. அடுத்து பாருங்க, 1 + 131, ஒட்டுமொத்தமான இடங்கள்ல 543 இடங்கள்ல கிட்டத்தட்ட 131 இடங்கள் ரிசர்வ்டு சீட்ஸ். அப்போ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல லோக்சபாவுக்கான ரிசர்வ்டு சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 131, 131 இடங்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளா அறிவிக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி தொகுதியில ஒரு பர்சன் எஸ்சியா இருந்தால் மட்டும் தான் போட்டிட முடியும். எஸ்டி தொகுதியில ஒரு பர்சன் எஸ்டியா இருந்தால் மட்டும் தான் போட்டிட முடியும். ஆனால் ஜெனரல் கான்ஸ்டியூன்சில இந்தியாவில் 543 தொகுதியில ஜெனரல் கான்ஸ்டியூன்சிஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கான்ஸ்டியூன்சிஸ் தமிழ்ல பொது தொகுதிகள் சொல்லுவோம். பொது தொகுதிகள் 412. ஓகேவா? 412 தொகுதியில் தான் இந்தியாவில் தற்பொழுது பொது தொகுதிகளாக இருக்குது. இந்த பொது தொகுதியில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, எஃப்சி போன்ற எல்லா பிரிவினரும் பங்கேற்கலாம், போட்டிடலாம். ஆனால் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சியில் ரிசர்வ்டு சீட்ஸில் நீங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எஸ்சிக்காரனா எஸ்சி மக்கள் மட்டும்தான் போட்டிட முடியும். இன்கேஸ் அது எஸ்டிக்காரனா எஸ்டி மக்கள் மட்டும் தான் போட்டிட முடியும். ஸோ இவ்வாறு தான் என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் லோக்சபாவை கம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய மெம்பர்ஸ் பாருங்கள், உச்சபட்சமாக ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் 552 பேரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 552 பேரில் 2 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ். 2019 முதல் நம்ம அவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோனா 550 பேர். அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறாங்க, ஒன்று யூடிஸ்க்கு ஒதுக்குறாங்க. ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 530 பேர் எலெக்ட் பண்ணலாம். அதே போல் யூடி அப்படிங்கிறதுலேருந்து 20 நபர்களை அப்பாயின்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் இன்றைய தேதியில் நம்முடைய நடைமுறையில் 543 எம்பிக்கள் மட்டும்தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இந்த 543ல் 530 பேர் அப்படிங்கிறவங்க ஸ்டேட்லேருந்து இடம்பெறாங்க. மீதமுள்ள 13 பேர் அப்படிங்கிறவங்க பல்வேறு யூடிஸ்லேருந்து இடம்பெறாங்க. ஓகேவா? இதில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படிங்கிறது 2019 104வது திருத்தத்தின் மூலம் நீக்க செய்யப்பட்டாங்க. அதுலேருந்து அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறதில்லை. இன்கேஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் எந்த விதியின் கீழ் அல்லது யார் ஆங்கிலோ இந்தியர்களை லோக்சபாவிற்கு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றுன்னு கேட்டாங்கன்னா, பிரசிடென்ட் தான் அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை லோக்சபாவிற்கு விதியின் 331 கீழே அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர். இப்போ அந்த ப்ரொவிஷன் ரிப்பீல் பண்ணப்பட்டது. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. அதே போல் லோக்சபா அப்படிங்கிறது 3 அங்கங்களை கொண்டது. ஒன்று ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ், ரெண்டாவது யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ், மூன்றாவது ஆங்கிலோ இண்டியன்ஸ். இப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதில்லை. ஸோ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் யூடி இதனுடைய ஒட்டுமொத்தமான மெம்பர்ஸ் எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம், லோக்சபாவை ஃப்ரேம் பண்ணுறோம். சரிங்களா? அதே போல் லோக்சபாவில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ராஜ்யசபாவில் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் லோக்சபாவில் 412 இடங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்ஸ்டியூன்சிஸ் பொது தொகுதிகளாகவும், 84 இடங்கள் ஸ்கெடியூல்டு காஸ்ட்டுக்காகவும், 47 இடங்கள் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எந்த இனத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் போட்டிட முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கான கம்போசிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், தகுதிகள். குவாலிஃபிகேஷன்ஸ்
ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ராஜ்யசபாவுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும், ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே போல தான் இங்கேயும் சில கிரைட்டீரியாஸை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனே உங்களுக்கு வழங்குது. 25 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஓகேவா, ஏஜ் ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் 25. 25 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் லோக்சபாவுடைய தொகுதியில் போட்டியிடுறதுக்கான அனுமதி பெறுவீங்க. அதே போல should be an Indian citizen. should be an Indian citizen. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஓகேவா, குவாலிஃபிகேஷன் நம்பர் 1 பாருங்க, ஏஜ் should have completed 25. குவாலிஃபிகேஷன் நம்பர் 2 பாருங்க, should be an Indian citizen. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், அவசியம். அடுத்து 3வது பாருங்க, should be a registered voter at any constituency. ஓகேவா, பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காளராக இருந்தால் போதுமானது. இந்தியாவில் இப்போ நான் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர், தமிழகத்தில் நான் ஒரு தொகுதியில் போட்டிட்டு விரும்புகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருநெல்வேலி தொகுதியில் போட்டிட்டு விரும்புகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் பிறப்பிடமாக கொண்டவன், ஆனால் நான் தமிழ்நாட்டில் போட்டிட்டு விரும்புகிறேன் அப்படின்னா போதுமானது. பீகாரில் நான் ஒரு வாக்காளராக இருந்தால் போதுமானது. அல்லது இந்தியாவில் இந்திய எல்லைக்கு 28 ஸ்டேட்டு 8 யூட்டில் ஏதேனும் ஒரு தொகுதியில் நான் வாக்காளராக இருந்தால் போதுமானது. இந்தியாவின் எந்த எம்பி தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், ஆனால் நான் ஒரு ரெஜிஸ்டர் ஓட்டராக கட்டாயமாக இருக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, அதர் குவாலிஃபிகேஷன்ஸ். Determined by the parliament. Determined by the parliament. பாராளுமன்றம் அவ்வப்பொழுது சில தொகுதிகளை தீர்மானிக்கும். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமான சில கட்டுப்பாடுகளையும் சில நிபந்தனைகளையும் விதிக்கும். அது அவ்வப்போது அந்தந்த எலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், பாராளுமன்றம் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானித்தால் அந்த குவாலிஃபிகேஷன் யார் பெற்றுக்கிறாங்களோ அந்த நபர்கள் தகுதியுடைய நபர்கள். கடைசியாக பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சிஸ்ல, ரிசர்வ்டு சீட்ஸ்ல, ரிசர்வ்டு சீட்ஸ்ல கண்டிப்பா எஸ்சி சீட்ஸ்ல எஸ்சிக்கள் மட்டும்தான் போட்டிடணும். எஸ்டி சீட்ஸ்ல எஸ்டிக்கள் மட்டும்தான் போட்டிடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்தில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அகைன் திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு சீட்டா இருக்குது. திருநெல்வேலியில் எஸ்சி மக்கள் மட்டும்தான் போட்டிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி தொகுதியை அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெடியூல்டு காஸ்ட் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் நான் வாக்காளராலும் போதுமானது, நான் ஒரு எஸ்சியாக இருப்பேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் ஒரு ஸ்கெடியூல்டு காஸ்ட் சார்ந்த நபர் அந்த தொகுதியில் போட்டிடலாம். நீங்கள் இந்த மாநில எல்லைக்குள்ள உட்பட்டது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. அப்போ இந்தியாவின் எல்லைக்கு உட்பட்ட எந்த ஸ்கெடியூல்டு காஸ்ட் பர்சனும் குவாலிஃபை ஆன பர்சனும் ஒரு ஸ்கெடியூல்டு காஸ்ட் சீட்டில் போட்டிடலாம். அதே மாதிரி தான் ஸ்கெடியூல்ஸ் ட்ரைப் இந்தியாவில் தகுதி உடைய, இப்போ நான் ஒரு ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் எடுத்துக்கலாமே, நான் ஒரு மலைவாழ் மக்கள்னு எடுத்துக்கலாமே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டி தொகுதியில் போட்டிடலாம், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டி தொகுதியில் போட்டிடலாம், மகாராஷ்டிராவில் வரக்கூடிய ஒரு எஸ்டி தொகுதியில் போட்டிடலாம். அப்போ இந்தியாவில் நீங்கள் எந்த பகுதியில் ஸ்கெடியூல் ட்ரைபாக இருந்தாலும் போதுமானது, நீங்கள் எங்கள் தொகுதியில் போட்டிடலாம். அதுக்கான பர்மிஷன் உண்டு. நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்லேருந்து மட்டும்தான் வரணும் அப்படின்னு எந்த விதமான டிமாண்ட்ஸும் அரசாங்கம் முன்வைக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறாங்க. மெஜாரிட்டி பாருங்கள், 1 ஏஜ் should have completed 25, அதே போல் should be an Indian citizen, அதே போல் should be a registered voter at any constituency. 543 கான்ஸ்டிடுவன்சிஸில் நீங்கள் எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் வாக்காளர் இருந்தாலும் போதுமானது, இங்கே போட்டிடலாம். அடுத்து பாருங்க, அதர் சச் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை தி பார்லிமெண்ட். பாராளுமன்றம் ஒவ்வொரு தேர்தலின் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கும், அவ்வப்போது விதிக்கும். அதே போல நீங்கள் ரிசர்வ் சீட்ஸில் போட்டீங்க அப்படின்னா ரிசர்வ் சீட்ஸ் ஸ்கெடியூல்டு காஸ்ட்டுக்கானதா ட்ரைபல்ஸ்க்கானதான்னு பார்த்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் சீட்ஸில் ஸ்கெடியூல்டு காஸ்ட் மக்கள் மட்டும் தான் போட்டிட முடியும். ஸ்கெடியூல்டு ட்ரைபல் சீட்ஸில் ஸ்கெடியூல் ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும் தான் போட்டிட முடியும், மற்ற மக்கள் போட்டிட முடியாது. ஓகேவா, இதுதான் குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, டியூரேஷன். டியூரேஷன் பதவி காலம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா
ராஜ்யசபாக தேர்வாகிறேன். ராஜ்யசபாவானது 6 ஆண்டு காலம் பதவி காலத்தை கொண்டது. அதுவே மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய நான் ஒரு லோக்சபா எம்பி ஆயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலம், ஒன்லி 5 years. 5 ஆண்டு காலத்திற்கு மட்டும்தான் நான் பதவியில் நீடிப்பேன். ஓகேவா? அதே போல ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆர் ஃபர்ஸ்ட் சிட்டிங், இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு எம்பி ஆயிடுறேன். நான் எப்போ சட்டமன்றத்துக்குள்ள போறணும், பாராளுமன்றத்துக்குள்ள போறணும், நான் எப்போ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறனோ, நான் எப்போ முதல் கூட்டத்தில் கலந்துக்கிறனோ அந்த தேதியிலிருந்து தான் 5 ஆண்டு காலம். ஓகேவா? அப்போ ஒரு பொது தேர்தலானது கண்டக்ட் பண்றாங்க. தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை எம்பிக்கள் தேர்வு செய்கிறாங்க. அந்த எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய முதல் கூட்டத்தை எப்போ கன்வீன் பண்றாங்களோ அதிலிருந்து தான் 5 ஆண்டு காலம். அப்போ தேர்தல் முடிந்த உடனே கிடையாது. ஓகேவா? அப்போ தேர்தல் முடிந்த பிறகு பார்லிமெண்ட்டுக்கு போன முதல் நாளில் இருந்தால் 5 ஆண்டு காலம். ஓகேவா? அதுக்கடுத்து இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. தேசிய நெருக்கடி காலகட்டத்தில் மக்களவையின் பதவி காலத்தை நீடிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரசிடென்ட் ஆகிய நான் எக்ஸாம்பிள் 352வது விதியின் கீழே நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொமல்கேட் பண்றேன். ஓகேவா? தேசிய நெருக்கடியை நான் அறிவிச்சேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமான மக்களவையினுடைய பதவி காலம் ஓராண்டு காலம் நீட்டிக்கப்படும். பார்த்துங்க எவ்வளவு, ஓராண்டு காலம், 1 year extend to 1 year. அப்ப தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் ஒரு மக்களினுடைய பதவிக்காலம் மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்படும். உதாரணத்துக்கு 2024ஆம் ஆண்டு நம்மளுடைய லோக்சபாவுடைய பதவிக்காலம் முடிய பொழுது 2024ஆம் ஆண்டு லோக்சபாவுக்கு தேர்தல் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் ப்ரொமல்கேட் பண்ணார் அப்படின்னா மீதமுள்ள ஒரு ஆண்டு காலத்துக்கு 2025ஆம் ஆண்டு வரை தற்பொழுது உள்ள மக்களவை தான் மீண்டும் செயல்படும். அந்த காலத்துல ஃப்ரெஷ்ஷான எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண சொல்லி யாரும் வழக்கு தொடர முடியாது. ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ், ஆஸ் பர் த லா ஓராண்டு காலம் நீட்டிக்கப்படும். சரிங்களா? சரி, மக்களவையானது நேஷனல் எமர்ஜென்சியை ரிவோக் பண்ண பிறகு, நீக்கம் செய்த பிறகு, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது 2025 ஜூன் மாதம் என்ன பண்றேன் அப்படின்னா பிரசிடென்ட் ஆகிய நான் பொதுமக்களுக்கு கொடுத்த நேஷனல் எமர்ஜென்சியை ரிவோக் பண்றேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படின்னா மக்களவையானது பின்வாங்கப்பட்ட தேச நெருக்கடி திரும்ப பெறப்பட்ட 6 மாத காலத்துக்கு மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் சொல்றேன் பாருங்க. 2025 ஜூன் மாதம் தேசிய நெருக்கடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். 2024 அறிவித்த தேசிய நெருக்கடி 2025 ஜூன் மாதம் நான் என்ன பண்றேன், ரிவோக் பண்ணிக்கிறேன். ரிவோக் பண்ண அப்படின்னா 2026 ஜனவரி மாதம் இந்த எக்ஸ்டென்ஷன் காலாவதி ஆகிவிடும். அப்ப 2026ல வித்தின் 6 monthsல நீ என்ன பண்ணும், ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணி ஆகணும். இட் இஸ் மேண்டேட்டரி. எவ்வளவு காலம் நேஷனல் எமர்ஜென்சி செயல்படுத்தப்படுதோ அது முடிந்த 6 மாத காலம் வரைக்கும் மட்டும்தான் ஒரு மக்களவையானது தன்னுடைய பதவி காலத்தை நீட்டிக்கும். ஓகேவா? அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் எப்போ டிக்ளேர் பண்றாரோ டிக்ளேர் பண்ணதுலேருந்து ஓராண்டு காலம் மக்களவை நீட்டிக்கப்படும். ரிவோக் பண்ணப்பட்ட பிறகு 6 மாத காலம் வரைக்கும் மட்டுமே மக்களவை நீடிக்க இயலும். பிறகு டிசால்வ் பண்ணிட்டு புதிய எலெக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரேஷன் ஆஃப் 5 years 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புதிய மக்களவையானது 2024ஆம் ஆண்டு 5 ஆண்டு காலம் முடிந்தவுடன் ஆட்டோமேட்டிக்கா டிசல்யூட் ஆயிடும். அதுக்கு மேல செயல்படாது. ஓகேவா? அப்ப பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டு காலம் வரைக்கும் மட்டும்தான் ஒரு மக்களவை செயல்பட முடியும். பதவி காலம் முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா டிசல்யூட் ஆயிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிவிடும். dissolved by president by article
85. கவனிங்க, விதியின் 85 பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று செஷன்ஸ், கூட்டங்களை கூட்டக்கூடிய அதிகாரம். பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கான கூட்டங்களை கூட்டுவார். விதியின் 85 கீழே தான் வருது. அடுத்து 85 கீழே மக்களவை கலைக்கும் அதிகாரமும் அவர் தான் பெற்றிருப்பார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கிட்ட இருக்கக்கூடிய மக்களவையானது ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டியோட ரன் ஆகிட்டு இருக்குது. 272 எம்பிக்கள் ஆதரவோடு ஒரு கவர்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணால் 272 எம்பிக்களுக்கும் குறைவாக இருக்கிறதா அரசாங்கம் ஃபீல் பண்ணாங்கன்னா அங்கே கான்ஃபரன்ஸ் மோஷனையோ அல்லது பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபரன்ஸ் மோஷனையோ கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் 272 எம்பிக்கள் ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராக வாக்களிக்கல அப்படின்னா பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள டிசால்வ் பண்ணுவார், மக்களவை கலைத்து விடுவார். ஓகேவா? அதே மாதிரி சென்சர் மோஷன், நோ கான்ஃபரன்ஸ் மோஷன், common bill, failure, and last one presidential address. கவனிங்க, மக்களவை 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே பிரசிடென்ட் கலைக்கலாம். சரிங்களா? பிரசிடென்ட்டுக்கு 85 கீழே அந்த அதிகாரம் இருக்குது. இட் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர், அவருடைய விருப்பம். எப்போ பண்ணுவார் அப்படின்னா பெரும்பாலும் மெஜாரிட்டி இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணாலோ ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க போதுமான வாக்குகளை வாங்கினாலோ பண்ணுவார். அதை தவிர்த்து மீதமுள்ள காரணங்கள் பாருங்க. சென்சர் மோஷன்ஸ், கண்டன தீர்மானத்தை லோக்சபாவில் நிறைவேற்றினால் இது டிசல்யூஷனுக்கு வழிவகுக்கும். ஓகேவா? சென்சர் மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி எம்பிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டன தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இந்த தீர்மானமானது வெற்றி பெற்றால் ஒரு மினிஸ்டருக்கு அகெயின்ஸ்டா ஒரு பிரைவேட் மெம்பரோ அல்லது மற்ற நபர்களோ கொண்டு வருவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் போதுமான மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறத காட்டும். இதனால நோ கான்ஃபரன்ஸ் மோஷனுக்கு இது வழிவகுக்கும். நம்முடைய லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு இட்டு செல்லும். அதனால நோ கான்ஃபரன்ஸ் மோஷனை பார்லிமெண்ட்ல கொண்டு வருவாங்க. ஒரு 50 எம்பிக்கள் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சபாநாயகர்கிட்ட ரூலிங் பார்ட்டிக்கான மெஜாரிட்டி இருக்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்பீக்கர் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் எஸ் நோ கான்ஃபரன்ஸ் மோஷனை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாருன்னா வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்புல 272 எம்பிக்கள் ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா வாக்களிக்கணும். ஃபேவரா வாக்களிக்கல, இந்த எண்ணிக்கை குறையுது அப்படின்னா அரசாங்கம் கலைக்கப்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் பில், ஒரு அமைச்சர் கொண்டு வரக்கூடிய மசோதாவானது ஃபெயிலியர் ஆச்சு, போதுமான மெஜாரிட்டி வாங்கல, வாக்கெடுப்புல தோல்வி அடையுது அப்படின்னா சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன், அரசாங்கம் ஆட்சி இழக்கும். அதுக்கடுத்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ், ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரையும் ஒவ்வொரு பொது தேர்தலின் முதல் கூட்டத்தொடரிலும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தன்னுடைய அட்ரஸை வெளிப்படுத்துவார், சபைகளை வெளிப்படுத்துவார், லோக்சபா ராஜ்யசபா. இந்த வெளிப்படுத்திய அட்ரஸை அவைகளானது நிறைவேற்றணும். இன்கேஸ் இந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸை அவங்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற தவறினால் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். அப்ப லோக்சபாவானது 5 ஆண்டு காலத்திற்கு பர்மனண்டா செயல்படணும் அப்படின்னா உங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி கட்டாயம் இருக்கணும். இல்லாத பட்சத்துல இந்த பின்வரும் காரணங்களால டிசால்வ் பண்ணப்படும், நீக்கம் செய்யப்படும், கலைக்கப்படும். ஓகேவா? ஸோ இப்படியாகத்தான் பார்லிமெண்ட்ல லோக்சபாவுடைய பதவிக்காலமானது வரையறை செய்யப்படுது. ஓகேவா? ஸோ 1976 என்ன பண்றாங்கன்னா இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. திருத்தமானது மக்களவையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பிறகு என்ன பண்றாங்கன்னா 1978 மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் இந்த ப்ரொவிஷனை ரிப்பீல் பண்ணிட்டு மீண்டும் மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டு காலமாகவே கண்டினியூ பண்றாங்க. ஸோ 1976 42nd அமெண்ட்மெண்ட் பிரகாரம் டியூரேஷன் ஆஃப் த லோக்சபா அப்படிங்கிறது 6 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்கன்னா மீண்டும் 1978 44th அமெண்ட்மெண்ட் பிரகாரம் டியூரேஷன் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறது மீண்டும் 5 இயர்ஸா
ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட், இந்திரா கவர்மெண்ட் தான் இது பண்ணுவாங்க. இதை மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அப்போ தற்பொழுது நாம் பயன்படுத்தி வரக்கூடிய மக்களவையின் பதவிக்காலமான 5 ஆண்டு காலம் எந்த ஆண்டு உறுதி செய்யப்படுதுன்னு கேட்டாங்கன்னா 1944 வரக்கூடிய 1978 வரக்கூடிய 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன், உறுப்பினர் தகுதி இழப்பு. ஸோ பின்வரும் எந்தெந்த காரணங்களுக்காக ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுறான்னு பார்ப்போம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறேன். பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஒரு புதிய எம்பியாக எலெக்ட் ஆகிறான். அப்படி எலெக்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணங்களை நான் அந்த விஷயங்களை செய்தேன் அப்படின்னா என்னை பாராளுமன்றமானது அல்லது குடியரசுத் தலைவரானவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, நீக்கம் செஞ்சிடுவாங்க. காரணங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அன்சவுண்ட் மைண்ட். அன்சவுண்ட் மைண்ட், என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறேன் அல்லது ஃபிசிக்கலி என்னால் என்னுடைய டியூட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அடுத்து பாருங்க ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் பதவியை வகித்தால், எம்பியா பணியாற்றக்கூடிய காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி நான் மீண்டும் என்ன பண்ணுறேன், வெளியில் ஆதாயம் தரும் பதவிகளை ஹோல்ட் பண்ணுறேன், இந்த விஷயம் பார்லிமெண்ட் தெரிய வருது அப்படின்னா பிரசிடென்ட் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து ப்ரொவிஷன் நம்பர் 3, இன்சால்வன்ட். இன்சால்வன்ட், வாங்கிய கடனை திரும்ப செலுத்த இயலாத நபராக இருந்தால் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணக்கூடாது, இன்சால்வெண்ட்டாக இருக்கக்கூடாது, அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது, அதே போல் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 2 years and above imprisonment. 2 ஆண்டு காலத்திற்கு மேலே சிறைதண்டனை பெற்றால் நீக்கம் செஞ்சிருவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? கடைசியாக பாருங்க 5வது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம். பாராளுமன்றத்திற்கு ஒரு கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட்ட என்ன, ஒரு கட்சி சார்பாக உள்ள எம்பியை வந்த நான் பாராளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்தமான பதவி காலத்திற்கும் அந்த கட்சிக்கு ஃபேவராக மட்டும் தான் செயல்படணும். அதை மீறி நான் மாற்று கட்சிக்கு வாக்களித்தாலோ அல்லது நான் தேர்வு செய்யப்பட்ட கட்சிக்கு முரணாக செயல்பட்டாலோ என்னுடைய பதவி பறிபோகும். அது சொல்லக்கூடியதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அப்போ இந்த விதமான எல்லா கேட்டகரியிலுமே ஒரு நபர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பிரசிடென்ட் தான் மேற்கொள்வார். எக்ஸப்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இந்த 4 காரணங்களை பேஸ் பண்ணி ஆன்டி டிஃபெக்ஷன் லா தவிர்த்து மற்ற 4 காரணங்கள்ல அல்லது மற்ற விவகாரங்கள்ல ஒரு பார்லிமெண்ட் மினிஸ்டர், பார்லிமெண்ட் எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர் பிரசிடென்ட் வித் a prior consent of the election commission. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு ஆலோசித்து பரிந்துரை பெற்ற பின்புதான் என்னை அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். அப்ப இந்த காரணங்கள் எல்லாமே என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான காரணங்கள். அன்சவுண்ட் மைண்ட், இன்சால்வன்ட் பர்சன், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, 2 years imprisonment and above அப்படிங்கிற எல்லா ரீசன் மேலுமே என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யாரு? பிரசிடென்ட். எக்ஸப்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேவா? அடுத்து பாருங்க வகேஷன் ஆஃப் சீட். வகேஷன் ஆஃப் சீட்ஸ், உறுப்பினர் காலி பணியிடம். அது என்ன உறுப்பினர் காலி பணியிடம்? உறுப்பினர் காலி பணியிடம் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்படுறேன். ஒன்று பாராளுமன்ற நீக்கம் செய்யலாம், அல்லது நானே ராஜினாமா செய்யலாம், அல்லது என்னுடைய அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ்னால என்னுடைய எம்பி தொகுதியினுடைய இடத்தை வேக்கண்டாக டிக்ளேர் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ரீசன் நம்பர் 1 பை ரெசிக்னேஷன். Reason number 2 by double membership. Double membership. Reason number 3 anti-defection law. Reason number 4 disqualification.
Reason number 5, other factors. Other factors. அப்ப இந்த 5 காரணங்களுக்காக ஒரு உறுப்பினர் சார்ந்த தொகுதியை காலி பணியிடமாக டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெசிக்னேஷன். ஒரு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா தான் சார்ந்த அவையினுடைய ஸ்பீக்கருக்கு அந்த லெட்டரை சப்மிட் பண்ணணும். லோக்சபா மீன்ஸ் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், ராஜ்யசபா மீன்ஸ் ராஜ்யசபாவுடைய சேர்பர்சனுக்கு தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணுவார். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் பணியாற்றக்கூடிய ஒரு எம்பி, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்டிங்கை ரிசைன் பண்ணணும் அப்படின்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாரோ அந்த ஸ்பீக்கர் கிட்ட தான் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணணும். நான் சப்மிட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இட் இஸ் நாட் பவுண்ட் ஸ்பீக்கர் ஆர் சேர்பர்சன். இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணப்படும் பொழுது ஸ்பீக்கர் அதை வந்து வெரிஃபை பண்ணுவார். உண்மையாகவே என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நான் அந்த ரெசிக்னேஷன் கொடுக்குறேன்னா அல்லது ஏதேனும் ஒரு நபருடைய ஃபோர்ஸ்னால நான் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ண பிறகு அவருடைய டிசிஷன் தான் ஃபைனல். அந்த ரெசிக்னேஷனை அவர் அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அது அவருடைய தன் விருப்ப அதிகாரத்தின் கீழே வருது. ஓகேவா? இந்த இடத்துல யாரும் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ண முடியாது. அதுதான் ரெசிக்னேஷன். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் லோக்சபா உறுப்பினராக இருந்தால் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் கிட்ட ரெசிக்னேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் இருக்கீங்க அப்படின்னா ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் யாரோ அவர்கிட்ட நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணி ஆகணும். இதுதான் ப்ராசஸ். அடுத்து பாருங்க, டபுள் மெம்பர்ஷிப். இந்த டபுள் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வித்தியாசமான கோணங்களில் பார்க்கப்படுது. எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறேன். லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவுக்கு சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் தேர்வாகிறேன். ஓகேவா? லோக்சபாவுக்கான தேர்தல் வருது, போட்டிடுறேன். ராஜ்யசபாவான தேர்தல் வருது, போட்டிடுறேன். ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளுக்கும் 2 அவைகளுக்கும் நான் தேர்வு செய்யப்பட்டால் வித்தின் 10 டேஸ்ல நான் எந்த அவையில் பணியாற்ற போறேன் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். லோக்சபாவில் பணியாற்ற போறேன்னா ராஜ்யசபாவில் பணியாற்ற போறேன்னா அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கல அப்படின்னா ராஜ்யசபா சீட்ஸ் பிகம் வேக்கன்ட். ஓகேவா? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ல லோக்சபாவுக்கும் தேர்வு செய்யப்படுறேன், ராஜ்யசபாவுக்கும் தேர்வு செய்யப்படுறேன். தேர்வு செய்யப்படும் பொழுது நான் எந்த அவையில் பணியாற்ற போறேன் அப்படிங்கிறத வித்தின் 10 டேஸ்ல நான் அவைக்கு தெரிவிக்கணும். தெரிவிக்கல அப்படின்னா நான் சார்ந்த ராஜ்யசபாவானது காலி பணியிடமாக அறிவிக்கப்படும். அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன். நான் இப்போ வந்து லோக்சபாவில் பணியாற்றி வரேன். ராஜ்யசபாவில் தேர்தல் கொண்டு வராங்க, ராஜ்யசபாலையும் போட்டிடுறேன், ராஜ்யசபாவில் வெற்றி பெற்றுறேன். இப்போ என்னுடைய முன்னாள் பதவியான லோக்சபா பதவி காலியாகிவிடும். ஆல்ரெடி நீங்கள் அவையில் உறுப்பினர் இருக்கிறீங்க, ஏதோ நீங்கள் லோக்சபாவில் இருங்க, ராஜ்யசபாவில் இருங்க. இன்னொரு தேர்தல் வருது, போட்டிடுறீங்க, வெற்றி பெறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேர்தலில் நீங்கள் போட்டி வெற்றி பெற்றீங்க பார்த்தீங்களா, அந்த தேர்தலினுடைய அவை மட்டும் தான் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக கன்டினியூ பண்ண முடியும். நீங்கள் அதற்கு முன்பாக வகித்த பதவி கன்டினியூ பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், நான் லோக்சபாவில் மெம்பராக பணியாற்றி வரேன், ராஜ்யசபா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறேன், வெற்றி பெறேன் அப்படின்னா என்னுடைய லோக்சபா போஸ்ட் வேக்கண்ட் ஆகிடும். நான் ராஜ்யசபாவில் தான் மெம்பராக நீடிக்க முடியும். இன்கேஸ் நான் ராஜ்யசபாவில் மெம்பராக பணியாற்றி வரேன், லோக்சபா எலெக்ஷனில் வெற்றி பெறேன் அப்படின்னா ராஜ்யசபாவுடைய சீட் வேக்கண்ட் ஆகிடும், நான் லோக்சபாவில் மெம்பராக கன்டினியூ பண்ணிப்பேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, நான் ஒரு எம்பியாகவும் தேர்வு செய்யப்படுறேன், எம்எல்ஏவாகவும் தேர்வு செய்யப்படுறேன். சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் பாராளுமன்றத்துக்கும் தேர்வு செய்யப்படுறேன், சட்டமன்றத்துக்கும் தேர்வு செய்யப்படுறேன் அப்படின்னா வித்தின் 14 டேஸ்க்குள்ள என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யணும், ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணல அப்படின்னா என்னுடைய எம்பி போஸ்ட் வேக்கண்ட் ஆகிடும். வித்தின் 14 டேஸ்க்குள்ள நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். தெரிவிக்கல அப்படின்னா 14 இயர்ஸ் கழிச்சு உங்களோட எம்பி சீட் வேக்கண்ட் ஆகிடும். அதுதான் டபுள் மெம்பர்ஷிப். ஏன்னா பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் லோக்சபாவில் தான் பணியாற்ற முடியும் அல்லது ராஜ்யசபாவில் தான் பணியாற்ற முடியும். சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் எல்லா பதவியும் ஹோல்ட் பண்ண முடியாது. அதுதான் டபுள் மெம்பர்ஷிப். அடுத்து பாருங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். நான் முன்கூட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது நான் எந்த கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு உள்ள வரணும் அந்த கட்சி சார்பாக மட்டும் தான் செயல்படணும். அதை மீறி செயல்பட்டோம் அப்படின்னா சபாநாயகர் ஸ்பீக்கர் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார். ஓகேவா? டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அவையின் தலைவர். நான் லோக்சபாவில் தானே லோக்சபாவுடைய சபாநாயகர்,
ராஜ்யசபா இருந்தால் ராஜ்யசபாவுடைய சபாநாயகர். ஓகேவா? அடுத்து பாருங்க டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனில் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இன்சால்வன்ட் மைண்டாக இருக்கிறீங்க, அன்சவுண்ட் மைண்டாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வயலேஷனில் ஈடுபடுறீங்க, உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் பதியப்படுது, நீங்கள் குற்றவாளியாக டிக்ளேர் பண்ணப்படுறீங்க போன்ற காரணங்களுக்காக பிரசிடென்ட் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகேவா? வித் ப்ரியர் கன்சென்ட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. கடைசியாக பாருங்க ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ் அவைக்கு வராமை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் 60 நாட்களுக்கு மேல 60 days வித்தவுட் பர்மிஷன் விடுபடுத்தார் அப்படின்னா 61வது நாள் அவர் சார்ந்த பதவியானது காலி பணியிடமாக டிக்ளேர் பண்ணப்படும். ஓகேவா? இதுதான் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அவைக்கு வராமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நீங்க சபாநாயகர்கிட்ட இன்டிமேஷனை தெரிவிச்சாகும். தெரிவிக்கல அப்படின்னா 61வது நாள் நீங்க சார்ந்த தொகுதி காலி பணியிடமாக அறிவிக்கப்படும். கடைசியா பாருங்க அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்னுடைய கவர்னரா பணியாற்ற தேர்வு செய்யப்படுறீங்க, நீங்க ஒரு பிரசிடென்டா தேர்வு ஆகுறீங்க, அல்லது நீங்க ஒரு வைஸ் பிரசிடென்ட் தேர்வு ஆகிறீங்க. நடைமுறையில தற்பொழுது நான் ஒரு எம்பியா இருக்கிறேன், லோக்சபா எம்பியா இருக்கிறேன். என்ன என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்டேட்ல கவர்னரா அப்பாயின்ட் பண்றாங்கன்னா நான் என்னுடைய உறுப்பினர் பதவியை இழந்து விடுவேன். நான் லோக்சபா எம்பியை பணியாற்றி வரேன், என்னை பிரசிடென்டா அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னா நான் லோக்சபா பதவியை இழந்து விடுவேன். நான் ராஜ்யசபாவில் பணியாற்றி வரேன், என்ன வைஸ் பிரசிடென்டா அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னா நான் ராஜ்யசபாவோட மெம்பர்ஷிப்பை இழந்து விடுவேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ வெகேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டி டிசிஷன்ஸை மையப்படுத்தியது. ஒன்று ஆப்சன்ஸ், ரெண்டாவது டிஸ்குவாலிஃபிகேஷன், மூன்றாவது அதர் ஃபேக்டர்ஸ், நான்காவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஐந்தாவது டபுள் மெம்பர்ஷிப் போன்ற காரணங்களுக்காக ஒரு பர்சனை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.